கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையே சத்தியமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடியிலே தேவன் நமக்கு கற்றுத்தர பாடம், யாக்கோப்பு எழுதின நிருபங்களிலே இயேசுவோடு கூட இருந்த சீசனில் ஒருவனாகிய யாக்கோப்பு மூலியமாய் தேவன் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு பாடம். என்ன பாடம்? பொறுமை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பொறுமை. இந்த பொறுமை என்கிற பாடம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்தும் என்பதை தேவன் இந்த நாளில் நமக்கு கற்றுத் தருகிறார். யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை யாக்கோப்பு 1:4 எடுத்து வாசியுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு பூரணராகவும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. இந்த பொறுமை, யாக்கோப்பு இந்த காரியத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், அவர் தேவ ஆவியானவருடைய ஏவுதலினாலே அந்த பொறுமைங்கிற காரியத்தை வலியுறுத்துகிறார். இந்த வசனத்திலே பார்க்கும்போது இந்த பொறுமையானது எத்தனை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. இந்த பொறுமையானது எவ்வளவு பெரிய மகிமைக்கு நேராய் நம்மை நடத்துகிறது. இந்த பொறுமையானது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இந்த பொறுமையானது அவன் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். 3 காரியங்களை சொல்றாரு. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். அப்போ ஒரு மனிதன் குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற வேண்டியது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? பொறுமை. அடுத்து சொல்றாரு, பூரணராகிலும். ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ச்சி, ஆசீர்வாதத்துல வளர்ச்சி, ஆவிக்குரிய ஜீவத்துல ஒரு முதிர்ச்சி, வரங்களில் முதிர்ச்சி, கனி உள்ள வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி. அவன் வளர்ந்திருக்கிறான் அப்படின்னா இந்த பொறுமை என்கிற ஒரு கனியை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராகிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி. அடுத்தது நிறைந்திருக்கணும் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும்படி. ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும்படி அங்க எழுதுகிறார். ஆசீர்வாதம் தேவனுடைய திட்டம். நீ அறகுறையா இருக்கக்கூடாது, நீ நிறைவா இருக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. நீ வற்றாத நீரூற்றை போல வளமிக்க ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில வற்றவே கூடாதான், நிறைவா இருக்கும்படி. அதுக்காக தான் யாக்கோப்பு இந்த 3 காரியங்களை அங்க எழுதுகிறார். என்ன எழுதுறார் பாருங்க. ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய், 2வது பூரணராகிலும் வளர்ச்சி உள்ளவர்களாய், 3வது நிறைவுள்ளவர்களாய்.
இந்த 3 வகை ஆசீர்வாதத்தாலும் நீ நிரப்பப்பட வேண்டுமானால் பொறுமை உங்களுக்கு என்ன இருக்குமா? பூரண கிரியை செய்ய பூரண வேண்டும். ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? பொறுமையானது பூரண ஆசீர்வாதத்தை கொண்டு கொண்டு வரும். வரும் என்று யாக்கோப்பு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை. உண்மையிலே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி அடையணும், நான் ஒரு ஆசீர்வாதத்திலும் குறைவில்லாமல் இருக்கணும், எல்லா அபிஷேகத்திலையும் வரங்களிலையும் ஐஸ்வர்யத்திலையும் நான் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க பொறுமையை கண்டிப்பாக தேவன் அந்த பாதையில் உங்களை நடத்தியே தீருவார். அப்ப நான் பொறுமையா இருக்கிறேன், நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையை இழக்காதபடி நீங்கள் காத்துக் கொள்வீர்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழக்காமல் காத்துக்கொள். உங்க வீட்டுல கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதா? பொறுமை. தாயின் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருதா? பொறுமை. வேலையில பிரச்சனை வருதா? பொறுமை. ஊழியத்துல பிரச்சனை வருதா? பொறுமை. ஏன்னா நீ தேவனுடைய வார்த்தையை நீ நம்புவாயானால், எப்பா நான் பொறுமையா இருந்தாதான்பா இந்த 3 ஆசீர்வாதத்தை நான் பெற முடியும். ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணராகிலும், 3வது ஆசீர்வாதத்தில் நிறைவுள்ளவர்களாகும். இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்தாதான் அந்த பொறுமையை காத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகத்தான் கூட பொறுமையா போயிடுறோம், ஆவிக்குரிய பிள்ளைகள் பொறுமையை இழந்துடுறாங்க. ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது, ஒரு புத்துமதி சொல்ல முடியாது, உடனே அந்த பாம்புக்கு விஷம் ஏறின மாதிரி சுருன்னு. ஏன்னா அவர்களுக்கு அந்த சத்தியம் தெரியல. ஏன் நீ பொறுமையா இருந்தா நீ நிறைவான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ, நீ வளர்ச்சி அடைகிற, நீ பூரணராகிற. இன்னொன்னு சொல்றாரு, ஒரு குறைவில்லாமபடி தேவன் நினைச்சார் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இன்னொன்னு, ஒருத்தர் பொறுமையை இழக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் சரியா பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். ஒண்ணு பைபிளை படிக்கல, அல்லது பைபிளுடைய வார்த்தை அவன் இருதயத்துக்குள்ள இல்ல அவன் தேவனுடைய வார்த்தை அவன் என்ன செய்யல, நம்பல. அவன் தேவனுடைய வார்த்தைய நம்பல. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுதியா, அதனால நான் பொறுமையா இருக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28 எடுத்து வாசித்து பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்புறவன், ஸ்தோத்திரம், பிரச்சனை வந்துட்டா சரி ஸ்தோத்திரம், இந்த பிரச்சனையும் ஒரு என்னது நல்லதுக்கு தான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லுது. பவுல் எழுதுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு, அவரை தான் நம்பி வாழ்றீங்க, அவரை தான் சார்ந்து வாழ்றீங்க, அவருக்காகத்தான் நம்ம வாழ்றோம். அப்படி வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீமை வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு தேவன் ஏற்கனவே உனக்கு வார்த்தையா கொடுத்துட்டாரு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். உன்னை ஒருத்தன் காரி துப்புறானா நல்லதுன்னு நினைச்சுக்க, உன்னை ஒருத்தன் திட்டுறானா நல்லதுன்னு நினைச்சுக்க, உனக்கு ரோதமா ஒருத்தன் செயல்படுறானா நல்லதுன்னு நினைச்சு. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவனே சொல்லிட்டாரு, எப்பா அது நடக்குன்னா அது ஒரு நன்மைக்காகத்தான்.
அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். நீ ஒரு ரோட்ல போற, நீ போற போற இடத்துல உன்னால போக முடியாத அளவுக்கு ஒரு தடை வருது, நம்ம டென்ஷன் ஆயிரும். வண்டி பஞ்சரோ அல்லது காரு ஸ்டார்ட் ஆக முடிக்கோ, டென்ஷன் ஆயிரும். பிசாசு இப்படி பண்றானே, பிசாசு இப்படி பண்றானே, பிசாசு இப்படி சோதனை பண்றானே அப்படின்னு. ஆனா தேவனுடைய வார்த்தை அந்த நேரத்துல உன் மண்டைக்குள்ள ஓடி வரணும். ஆவியானவர் உனக்கு எடுத்து கொடுப்பாரு. நீ உண்மையிலே பைபிள் அன்னைக்கு நீ வாசித்தேன்னா, உன் மூளையில இருக்கிற அந்த வசனத்தை இருதயமாய் அந்த ஆவிக்குள்ள அந்த வசனத்தை எடுத்து உள்ள கொண்டு போறவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் அந்த பிரச்சனை நேரத்துல சொல்லுவார், எப்பா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இப்ப இந்த தடையும் உனக்கு நல்லதுதான். ஏதோ போற வழியில ஏதோ ஒண்ணு நடக்கணும் இருக்கு, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை தடுத்து போடுறாரு. உடனே அந்த இடத்துல நீங்க என்ன செய்வீங்க? டென்ஷன் ஆக மாட்டீங்க, நீங்க பொறுமையா போயிருவீங்க. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஏன்னா தேவனுடைய பிளான் என்னன்னா, நான் உனக்கு ஒரு பாதுகாப்பையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ தரேன்னு சொன்னா அறகுறையா தரமாட்டேன். ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை. நீ பொறுமையா இருந்தா ஆண்டவர் செய்ய போற அற்புதம் அதுல ஒரு குறையுமே இருக்காதான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்திலே இருக்கு பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 11 எடுத்து வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று இருக்கிறோமே. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று பாக்கியவான்கள் என்று இருக்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. இங்க யோபுடைய பொறுமை குறித்து சொல்லப்பட்டிருக்க. வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் பாருங்க. ஆனா அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு பாருங்க. யோபுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவை அந்த வார்த்தையை கொண்டு வர. அவர் செய்யக்கூடிய தொடக்கத்தை பார்த்து நீ புரிந்து கொள்ள முடியாது. அவர் நடத்துற பாதைகள்ல முடிவு. ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் இவ்வளவு நெருக்கம் அப்படின்னு சொல்லி நீ துவக்கத்தை பார்த்துதான் நீ சோர்ந்து போவ. நீ துவக்கத்தை பார்த்துதான் சோர்ந்து போவ. ஆனா வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய செயலின் முடிவை, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அப்போ வசனம் இப்படி இதெல்லாம் நீங்க படிச்சு இருந்தீங்கன்னா மண்டைக்குள்ள என்ன உதிக்கும்? பிசாசு சொல்லுவான், பத்தியா ஆண்டவர் உனக்கு இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நீங்கள் வேதத்தை வாசித்து அந்த வேத வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குமானால், வசனம் சொல்லுது அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு எது நடந்தாலும் நன்மைதாயா. அது தீமை மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார். அதுவும் அந்த பிரச்சனை துவக்க நமக்கு பிரச்சனையா தான் தெரியும். தொடக்கத்துல அது ஒரு போராட்டமா தான் தெரியும். ஆனா வேதம் அப்படிதான் சொல்லுது, முடிவை பாரு. தொடக்கம் பிரச்சனையா இருக்குன்னா முடிவு சக்சஸ் ஆக போகுது. கை தட்டும். முடிவு சக்சஸ் ஆக போகுது. சாத்தானுக்கு தெரியும் தேவனுடைய வாழ்க்கையில முடிவு எங்க கொண்டு போறாரு, உன்னுடைய எப்படி உன்னை ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். சாத்தான் அதை அறிஞ்சபடினாலதான் உன் முடிவு துவக்கத்திலே உன்னை குழப்பிடுவான்.
இந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களா, எவ்வளவு துர்ச்செய்தி வரட்டுமே, உங்க காதுக்கு எவ்வளவு துர்ச்செய்தி வந்தாலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்பாடு, பயப்பாடே என் இருதயம் இருதயம் கர்த்தரை கர்த்தரையே நம்பியுள்ளே. நம்பியுள்ளே. துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்பாடு, என் இருதயம் கர்த்தரை நம்பியுள்ளே. நீதிமானா, நீதிமானா, நித்திய கீர்த்தியுள்ளவர். நீதிமானா, நீதிமானா, நித்திய கீர்த்தியுள்ளவர். சொல்லு. துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்பாடு, என் இருதயம் கர்த்தரை நம்பியுள்ளே. ஓ, துர்ச்செய்தியை கேட்பதினால் பயப்பாடு, என் இருதயம் கர்த்தரை நம்பியுள்ளே. நீதிமானா, நீதிமானா, நித்திய கீர்த்தியுள்ளவர். நீதிமானா, நீதிமான், நித்திய கீர்த்தியுள்ளவர். ஒருமுறை நான் விசுவாசியா இருந்த காலத்துல ஒரு ஒளியின் தூதன் ஆவியை துரத்துவதற்காக அந்த பிசாசு பிடிச்சவனை வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. அது மத்த ஆவின்னா இயேசுவி நாமத்தினாலே உடனே போயிரும். அந்த ஒளியின் தூதன் ஆவி என்ன செய்யணும்னா, அது தீர்க்க தரிசனம் பேசும். அது தீர்க்க தரிசனம் பேசும், வாயில பொய்யா பேசும். இயேசு இந்த பக்கத்துல நிக்கிறாரு, இயேசு இந்த நிக்கிறாரு, என் கண்ணுக்கு அது தெரியுது, இது தெரியுது, இப்படி சொல்ல. அந்த ஒளியின் தூதன் ஆவி அப்படியே பரிசுத்த ஆவியார் மாதிரியே ஆக்ட் பண்ணும். ஆனா ஆவிக்குள்ள பகுத்தறி வரத்துல அதை கண்டுபிடிச்சாச்சு, இது ஒளியின் தூதன் ஆவி. ஆனா அது நைட்டு எத்தனை 8 மணிக்கு ஆரம்பிச்ச பிரேயர் தான், விடிய காலம் வர்ற அது டம்முன்னு விழும், திரும்ப எந்திரிச்சு பேசும். நான் விடவே இல்லை. கடைசியில் அது விடிய காலத்துல அந்த பிசாசு வெளியேறிட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு வீட்டு ஓனர் வரார். அவங்க சொல்றாங்க, நான் உனக்கு வீடு குடியிருக்கிறது தான்ப்பா வீடு கொடுத்தேன், பிசாசு துரத்துறக்கா உனக்கு வீடு கொடுத்தேன், நீ வீட்டை காலி பண்ணிடு அப்படின்னு. இல்லைன்னா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இது எனக்கு சரி வராதப்பா, நீங்க நைட்டு போட்டு கத்திட்டு கிடைக்கீங்க, இது நமக்கு சரி வராது, நீங்க வீட்டை காலி பண்ணிருங்க அப்படின்னு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அப்பா, நீர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டு தான் வானம், நீர் கால் வைக்கிற இடம் தான் பூமி, நான் உமக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன், எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கிடையாதா? ஆண்டவர்கிட்ட உடனே எனக்கு பிசாசு தான் கொஞ்சம் இடம் கொடுத்தாதான் போதுமே, காது மூக்கு தொண்டை எல்லாம் வச்சிருவான்ல, அப்படியே கின்றான். பத்தியா, நீ விடிய விடிய ஆண்டவருக்காக ட்ரை பண்ணிருக்க, விடிய விடிய உனக்கு ஆண்டவருக்காக கத்திருக்க, உங்க ஆண்டவர் குடியிருக்க வீடு இல்லாம ஆக்கிட்டாரு பாருங்க. அந்த சோதனை என்னை மனச்சோர்வுக்கு உள்ளாக்கி விட்டது. என்னை வழி நடத்துற பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் விடிய காலம் 4 மணி 4:30 மணிக்கு அந்த குளிருக்குள்ள பனிக்குள்ள என்னை ஜெபம் பண்றதுக்காக கூப்பிட வருவார். அது ஆரம்ப நாட்கள். ஆனா அவர் வரும்போது விடிய காலம் எழுப்பும் போது ரொம்ப இறக்கமா பணிவாதான் இறக்கம், ஏன்னா கோவப்பட கூடாதுன்னு தம்பி தம்பின்னு அப்படின்னு என்ன கூப்பிடுறாரு. எனக்கு என்னச்சு, அவர் சத்தத்தை கேட்டோன்னு போர்வை எடுத்து ஃபுல்லா மூடிட்டேன். எனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தரல, விடிய காலம் 4 மணி 4:30 மணிக்கு நான் பணியில போய் நான் ஜெபம் பண்ணணுமா? அவரு என்ன விட்ட மாதிரி இல்ல. எங்க அம்மா சொல்றாங்களா, அவர் ஊழியக்காரர் வாசல்ல இருந்து கத்திட்டு கிடக்காரு, நீ போ அப்படின்னு. நான் போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை தந்தாரு, எனக்கு குடியிருக்கிறதுக்கு எனக்கு வீடு இல்லாம ஆக்கிட்டார் அப்படின்னு. அந்த நாட்கள்ல எனக்கு அந்த சத்தியம், நான் அந்த அளவுக்கு வேத வசனத்தினுடைய வெளிச்சம், அந்த வளர்ச்சி எனக்கு இல்ல. ஒரு சோதனை வருதுன்னா அது ஒரு சாதனை இருக்கு அப்படிங்கிற அந்த சத்தியம் எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா கற்றுத்தரார். கை தட்டுவோமா? கிருபையா கற்றுத்தாரார். ஹல்லேலூயா. ஆனா என் மனசுக்குள்ள அப்ப அந்நிய பாஷையில மணிக்கணக்கா பேசுற அனுபவங்கள் உண்டு. உள்ள இருக்கிற என்னுடைய ஆவில, மனித ஆவில பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு, நீ போ, நீ போ, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, அதனாலதான் பிசாசு உன்னை குழப்புறான், நீ முடிவை பார்க்காத, தொடக்கத்தை பார்க்காத, முடிவை பாரு, நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன், அதனாலதான் பிசாசு உன்னை குழப்புறான்.
நீ போ, விசுவாசத்துல நீ சோர்ந்து போவாத, தளர்ந்து போவாத. பொறுமைங்கிற கனியை கொடு, பொறுமைங்கிற ஒரு கனியை கொடு அப்படின்னு. ஒரு 5 நிமிடம் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. கடைசி எனக்கு முழிப்பு தட்டியாச்சு, இனிமே தூங்க முடியாது, வேற என்ன செய்ய? முகத்தை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு ஏசிக்கிட்டே முணங்கிக்கிட்டே தான் போறான். அந்த மனுஷன் காலையிலே வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு போன அன்னைக்கு விடிய கால ஜபத்துல பரிசுத்த ஆவியார் என்ன நிரப்புறாரு. ஒரு அக்கினியால என்ன நிரப்புறாரு. நான் ஜபத்து முடிச்சிட்டு வரும்போதான் சொல்றேன், நல்ல வேலைப்பா இன்னைக்கு நான் வந்தது, இன்னைக்கு சரியா என்ன நிரப்புனாரு அப்படின்னு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் செய்வன கட்டுக்காக என்னோட ஜெபம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு பெறக்கால ட்ரைனிங் எடுத்தான அந்த பையன் நல்லா பிசாசுலாம் துரத்துறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஏதோ வந்திருக்காங்க. அவங்க மக ஒரு பிரச்சனையில அவங்க வீட்டுல தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அதனால அந்த வீட்டுல வந்து யாருமே குடியிருக்க முடியல. வீட்டை பூட்டி போட்டுட்டு அவங்க ஏதோ பிரயனர்ல போய் அங்க ஒரு பெரிய வீடு கட்டி இருக்காங்கன்னு அங்க போய் இருக்காங்க. அந்த வீடு 5 சென்ட்ல இருக்கும் பெரிய வீடு. அந்த வீட்டுல குடியிருக்காம வீடு அப்படி பூட்டிருப்பாங்க. மேல பார்த்தா பிரேயர் கூடாரம் எல்லாம் இருக்கு. அவங்க என்னத்த ஜெபம் பண்ண வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அற்புதம் செய்வேன்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு வீடு இல்லையான்னு கேட்டல, இப்ப வீட்டை பாரு அப்படின்னு. உடனே அவங்க அந்த பிரச்சனையில வந்து அழுகுறாங்க. எனக்கு விஷன்ல தெரியுது, அவங்க வீட்டு மொட்டை மாடியில பிரேயர் கால் கட்டியிருக்காங்க. அந்த பிரேயரை நடத்த முடியல. அங்க ஒரு ஒரு ஏணி மாதிரி இருக்கு. தேவதூதர்கள் ஏறி கொண்டும் இறங்கி கொண்டும் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துலதான்பா நான் அசைவாட போறேன், இந்த இடத்துக்கு நீ ஊழியம் செய்ய போ. அந்த சபையை பிசாசு நடத்த விடாதபடி தடுத்து போட்டான், நீ அந்த சபையை போய் நடத்து அப்படின்னு எனக்கு அந்த தரிசனத்தை காட்டினோம்னா அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். உங்க வீட்டுல ஒரு அப்ப வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எனக்கு தெரியுது செவுத்துல ஒரு தூசி இருக்கு, அப்படி இப்படி வச்சு இப்படி தட்டி விடுறாரு தூசிய. அந்த விஷன் மட்டும் எனக்கு தெரியுது. அப்ப நான் கூட சொன்னேன், உங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ, ஆனா அந்த ப்ராப்ளத்தை இயேசு அதை நவுட்டி விடுறாரு அப்படின்னு. அப்பதான் அவங்க தற்கொலை இந்த காரியத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் அந்த இடத்துல என்ன ஊழியம் பண்ண சொல்றாருன்னு. உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, நீ வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே எனக்கு தந்தாங்க, நீங்க ஊழியத்தை செய்யுங்க அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா ரூம்பு அரை அறையா இருக்கு. மேல மாடியில பிரேயர் கால்ல அங்கேயும் ரூம்பு, டைனிங் டேபிள், டேப் ரெக்கார்டு, வாகனம். அப்போ டிவி ஸ்பியூட்டி தான் வாகனம். எங்கிட்டு திருக்குனாலும் பைப்பு, சுத்தி மரங்கள். அந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி வந்துச்சு என்னால ஜீரணிக்க முடியல. ஆண்டு சொன்ன, நீ ஒரு யோசேப்புடா, நீ ஒரு யோசேப்பு. இது எப்பன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. அப்பதான் யோசித்தேன், இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் தருகிறதுக்கு பிசாசு நம்மளை என்ன குழப்பிட்டான். குடியிருக்கிற சின்ன அது வந்து நான் இருந்தது ஓட்டு வீடு. என் கூட ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டோட அம்மா தான் அப்படி வந்து சொல்லிட்டாங்க, இவ்வளவுக்கு தெரிஞ்சவங்க. இப்படி நமக்கு ஒரு சோதனை வந்துட்டு, ஆனா எப்படி பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்கிறது அந்த நேரத்தில் நமக்கு தெரியல. அதுல இருந்துதான் ஆவிக்குரிய ஜீவத்துல நான் கண்டுபிடிச்ச ரகசியம் என்ன தெரியுமா? என்னைக்கு பிசாசு நம்முடைய மண்டைய ரொம்ப குழப்புறானோ அன்னைக்கு என் அப்பா அதிகமா அற்புதம் செய்வார். கை தட்டுவோம். அதிகமா அற்புதம் செய்வார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம்.
எனவே களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துலதான் சாயகாலம் முதல்ல செய்வன கட்டுல தான் வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும்? 33 வருஷமா சார், நான் தான் தெரியாம 33 வருஷம் செய்வன கட்டோட வந்தாங்க. இந்த கட்டுகளை கர்த்தர் உடைச்சாரு. ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, அது எனக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம். இப்பவும் எனக்கு சில நேரங்களில் பைனான்ஸ் பிரச்சனையோ ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ட்ரைனிங் நல்லா கொடுத்தனால இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம பிசாசு சொல்றான், இன்னைக்கு தான் ஆண்டவர் நிறைய எனக்கு தர போறாரு. அன்னைக்கு சாந்திரத்துக்குள்ள எப்படி அற்புதம் நடக்குன்னு ஜீரணிக்கவே முடியாது. அதுலதான் பிசாசுடைய தந்திரத்தை எனக்கு கற்று தந்தாரு. உன்னை ரொம்ப குழப்புறான், ரொம்ப ஒரு சோர்வை கொண்டு வரான்னா ஆண்டவர் ரொம்ப அற்புதம் செய்ய போறாரு. ரொம்ப அற்புதம் செய்ய போறாரு. நீ தொடக்கத்தை பார்க்காத, கர்த்தரின் செயலில் முடிவை பார். கர்த்தரின் செயலின் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, வேலையிலையோ, படிப்பிலையோ, உங்க குடும்பத்திலேயோ, தொழிலையோ, ஊழியத்திலேயோ துவக்கம் அற்பமா தாங்க தெரியும். கர்த்தரின் செயலின் முடிவை பாரு. கிரகிக்கவே முடியாது, கிரகிக்கவே முடியாது. கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். கை தட்டுவோம், கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, தொழிலையோ, குடும்பத்திலேயோ ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? பொறுமையானது பூரண கிரியை. 3 ஆசீர்வாதங்கள். ஒன்றிலும் குறைவில்லாமல் ஆண்டவர் செய்ய போறாரு. 2வது, பூரணராக போறீங்க. நீங்க ஆவிக்குரிய ஜீவத்துல ஓகோ இப்படிதான் சோதனை வந்தாதான் இப்படி சாதனை வருமா? 3வது, நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிறைவாய் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறார். 2வது ஒரு காரியத்தை நாம் கற்று, யாக்கோப்பு எழுதின புஸ்தகத்திலே 2:17 எடுத்து வாசிங்க. அப்படியே அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால், விசுவாசமும் கிரியைகள் இல்லாம இருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். தன்னைத்தானே என்ன செய்யுமா? செத்ததாய் இருக்கும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோப்பு உண்மையிலே எழுதக்கூடிய காரியங்கள்லாம் ஒரு மெயினான காரியத்தை எழுதுறார். இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன காரியம் நினைப்பீங்க. இந்த ரகசியத்தை, சூத்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பெரிய பெரிய அற்புதத்துக்குள்ள நீங்க நுழைய ஆரம்பிச்சிருவீங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. சிலர் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு பேசுவாங்க, ஆனா அதை செயல்பாட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. நீங்க ஒரு சோதனை வருதுன்னா அந்த நேரத்தில் ஆண்டவர் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ விசுவாசத்தை செயல்படுத்துறியா? நீ விசுவாசத்தை என்ன செய்ய செயல்படுத்துறியா? ஏன் அப்பா எனக்கு அற்புதம் செய்வாரியா? என் அப்பா என்னை கைவிட மாட்டாரியா? என் பிசாசு என்ன குழப்பாத. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்களா? அவர் சொன்னார், அவர் செய்வார். அவர் வாக்கு கொடுத்தார், அதை அவரே நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரியா, என்ற பேசி இருக்கிறாரு, செய்வாரியா அப்படின்னு அசால்ட்டா நீ பேசணுங்கிறது. நீ இப்படி பிசாச பார்த்து பேசணுங்கிற விசுவாசிக்கிறாரு. அந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. பிசாசு சோதிக்கும் போது, பிசாசு தேவனிடத்துல உத்தரவு இல்லாம உன்னை சோதிக்க முடியாது. உனக்கு ஒரு சோதனை வருதுன்னா அது தேவனை மீறி தான் வந்திருக்கும். ஆண்டவர்ட்ட உத்தரவு கேட்டிருப்பான். ஆண்டவர் சொல்ல, சோதிச்சு பாருடா, என் பிள்ளைய டச் பண்ணி வேணா பாரு, என் பிள்ளை இந்த நேரம் விசுவாசத்துல பேசும் பாரு. ஆண்டவர் என்ன பார்ப்பாரு? என் பிள்ளை என்ன நம்பி இருக்குன்னா அது உண்மையிலே நம்பி இருக்கா நம்பலையா அப்படின்னா அந்த சோதனையில தெரியும் விசுவாசம் இருக்கா அல்லது செத்த கிரியை இருக்கா அப்படிங்கறத ஒரு பயிற்சியை கொடுப்பாரு. ஆண்டவர் உங்களை பேசுன்னு எதிர்பார்ப்பார். அந்த படகுல இயேசு சீசலோடு படகுல அமர்ந்திருந்தாரு.
இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று இருக்கார். ஆனா அந்த வசனம் என்ன இருக்கு? அவர் என்ன செய்திருக்கிறாராம்? நித்திரையா இருந்தாராம். எதுக்காக அப்படி இருந்தாரு? நம்ம கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தா நம்ம ஆள் என்ன பண்றான் பாப்போமே, என்ன பண்றான் பாப்போமே அப்படின்னு. ஆற்று கடல் கொந்தளிக்கு உடனே பயத்துல சீசர்கள் இயேசு நினைச்சாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அந்த இடத்துல இயேசு கோபப்படுறாரு. அப்படின்னா அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் அவர்களை நோக்கி எடுத்து வாசிங்க. ஏன் இப்படி பயப்பட்டு மார்க் 4வது அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம் 38 39 40 39 வசனத்தை வாசிங்களா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். உலகத்தை படைச்சவரே படகுல இருக்கிறாரு. உலகத்தை படைச்சவரே, ஒரே வார்த்தையில உலகத்தை படைச்சவரே படகுல இருக்கிறாரு. அப்படிங்கிற விசுவாசம் சீசரிடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அவங்க பயந்துட்டாங்க. எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் பாட்டு படிக்கிறது முக்கியம் இல்ல. நீ பிரச்சனை நேரத்துல உனக்குள்ள வாழ்றாரியா, அவரை மீறி பிசாசு என் வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தை உன்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு என்ன வார்த்தையை சொல்றார் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிரு. அந்த கிரியில காட்டணுங்கிறதுக்காகத்தான் ஒரு பிரச்சனை எப்படி இருந்தனா, எந்திரிச்சு காத்த பார்த்து பேசுவான், கடலை பார்த்து பேசுவான் அப்படின்னு அந்த கிரியில அவன் காட்டணுங்கிறதுக்காகத்தான் அந்த சோதனை வருது. இவன் அந்த சோதனையில தான் பீஸ் ஆயிட்டான். அதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது அவங்க செய்யல. ஆனா கோபப்படுறாரு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? மொழிபெயர்ப்புல என்ன இருக்குன்னா, ஏன் என்னை போல் நீங்கள் பேசி இருக்கலாமே, என்னை போலவே நீங்கள் பேசி இருக்கலாமே. நான் தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேனே. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்கிற வார்த்தை உனக்குள் இருந்தா இந்த காற்றையும் கடலை பார்த்து நீ பயந்திருக்க மாட்டியே. அல்லேலூயா. அந்த கிரியை உள்ள விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களிடத்திலே செத்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்து கிடக்கிற போல அவர்கள் விசுவாசம் இல்லாமல் செத்தவர்களா இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். கிரியில நீ காட்டணும். ஒரு சோதனை வருதா, உனக்கு கிரியில பயிற்சி கொடுக்கிறாரு. நீ அப்படி 2-3 காரியத்துல அந்த பிரச்சனையில நீ பேசி பேசி வெற்றி கண்டுட்ட, ஒவ்வொன்றிலும் நீ வெற்றி கண்டுகிட்டே இருப்ப. கைத்தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தானே சொல்லுது. யோவான் 10:35 வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, அப்போ வேத வாக்கியமும் தவறாததா இருக்கு. வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர் என்று சொல்லி இருக்கிறார்ல. அப்போ உனக்குள்ள வார்த்தை இருந்தா தேவனை போல் நீ பேசலாம்ல. இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் விலகி போ, இயேசுவின் நாமத்தில் மாறி போ. இந்த சோதனை இயேசுவின் நாமத்தில் சாதனையாய் மாறுவதாக. ஏன் அந்த பிரச்சனையில ஒரு 10 நாள் உபாசம் 20 நாள் உபாசம் இருந்து நீ முட்டையும் கூட சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. ஐயா நீ தேவர்கள் என்ன மாதிரியே பேசு, விலகி போன்னு சொல்லு. அது விலகி போயிரும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே விசுவாசித்து சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடி ஆகும் என்று
மார்க் 11:23 சொல்றாரு, எவனாகிலும், மழைன்னா என்னது? பிரச்சனை. உன் முன்னாடி இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு வச்சிருங்களா, அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசணுமா? அதுதான் கிரியுள்ள விசுவாசம். அதுதான் கிரியில. நீங்க அந்த நேரத்துல ஆடிட்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் செத்து போய் கிடக்கு. உங்கள் விசுவாசம் செத்து போய் கிடக்கு. தலைக்கு மேல பிரச்சனை வரட்டுமே. தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு, பேசுனா நகண்டு போயிரும் இருக்கிறாரு. நான் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரியா, நான் இப்ப தேவன மாதிரி பேசுறேன். விலகி போ, மாறி போ. நான் அதை பார்த்து பயப்படவே மாட்டேன். அது அப்படியே புஷ்வான மாதிரி போயிரும். இயேசுவின் நாமத்தினாலே மாறி போ, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க பேசுறதுல அவ்வளவு வல்லமை இருக்கு. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அப்படி பேசியிருக்காங்க. எலியா சொல்றாரு, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நான் யாரு? தேவ மனுஷன்யா. பழைய ஏற்பாட்டிலே தேவர்களுங்கிற விசுவாசம் வந்திருக்கு பாருங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல இயேசுவே உங்களை பத்தி சொல்றாராம். அந்த பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளே எப்படி சொல்றாங்க? தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், மழை பெய்யாதியா? மழை பெய்யாதுன்னா பெய்யாதுதான். அப்ப என்னது? விசுவாசத்தோடு நான் ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே சூழ்நிலை கட்டுப்படியா, சூழ்நிலை மாறி போகும். இதுதான் கிரியுள்ள விசுவாசம். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிட்டு நீ செயல்படுத்து. அற்புதம் செய்யறதுக்கான திறவுகோல் உன் கையில இருக்கு. எனக்கு இரவலாய் வாங்கப்பட்ட கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு எலிசா வாரான், அசால்ட்டா வாரான். பிரச்சனையை நீ அசால்ட்டா ஹேண்டில் பண்ணு. வாரா, எங்க விழுந்துச்சுங்காக்கா? இந்த இடத்துல கொப்ப வெட்டுனா, தண்ணிக்குள்ள போட்டான், இரும்பு மிதக்கு. அற்புதத்துக்கு உன் கையிலே இருக்கு. ஏதோ வியாதி உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு நோய் உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கும். உன் கையிலேயே அற்புதம் இருக்கு. நீ தேவர்கள். ஒரு கட்சிப்பேடு, ஐயா மோசே கையில இருந்த கோல் வல்லமையா இருக்குன்னா என் கையில இருக்கிற கட்சிப்புல வல்லமை இருக்கு. அது சத்தியம் தெரியறது பெருசு இல்ல, அது பேசுறது பெருசு இல்ல, அது கிரியையில காட்டு. உடனே கட்சிப்பு மேல கைய வைங்க. இது என் கையில இருக்கு. மோசே கையில இருந்த கோல் வல்லமையா இருக்குமானால் என் கட்சிப்புல வல்லமை இருக்கு. என் கையில இருக்கிறனால அது வல்லமையா இருக்கு. நான் தேவ மனுஷன். என் கையில இருக்கிற பேனால வல்லமை இருக்கு. மோசே கையில இருக்கிற கோல்ல வல்லமை இருக்கிறது போல என் கையில இருக்கிற பேனால வல்லமை இருக்கு. என் கையில இருக்கிற மைக்ல வல்லமை இருக்கு. அது அப்படியே வியாதி உள்ள இடத்துல நீங்க அப்படி அந்த பொருளை வைங்க, கிரியில காட்டுங்க. ஒரு 2-3 தடவை அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கிறீங்களா, கண்டுபிடிச்சிருவீங்க. ஓஹோ, இப்படி செஞ்சாதான் அற்புதம் நடக்குமா, இப்படி செஞ்சாதான் கட்டி கரையுமா, இப்படி செஞ்சாதான் நோய்கள் குணமாகுமா. நீ செயல்ல காட்டு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், படுக்கை எடுத்து எழுந்து நட. பேதுரு சப்பானியை குணமாக்கும் கையை பிடிச்சு நினைச்சுதானா தூக்கி விட்டான். அந்த கிரியில காட்டுறான். விக்கல் சொர்த்தெல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுமா? சிலவங்கள சேர்ல நோயாளி உட்கார்ந்து இருப்பாங்களா, நடக்க முடியாது, 2 காலுமே விளங்காத உட்கார்ந்து இருப்பாங்களா. அது கிரியுள்ள விசுவாசத்தை காட்டணுங்கிறதுக்கு என்ன செய்வாராம்? சேர்ல உட்கார்ந்த ஆளை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்து ஓடி கடகடன் இழுத்துட்டே போயிருவாராம். இழுக்கும் போதுதான் ஓடிதானே ஆகணும். எனக்கு கிரியில காட்டுறார். தேவன் சொல்லிட்டாரியா, தேவன் சொல்லிட்டாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு எல்லா சத்தியமும் தெரியும். ஆனா தெரிகிறது முக்கியம் இல்ல,
அந்த விசுவாசத்தை செயல்படுத்து. செயல்படுத்து. உன் பிள்ளைக்கு பிரச்சனைன்னா பெத்தவங்களே கைய வச்சு, என் கை தேவனுடைய கை, நான் தேவர்களா இருக்கிற, அல்லது ஏதாவது ஒரு கட்டையை கிட்டையோ அல்லது ஏதாவது ஒரு சாவியோ அதை கையில வச்சுட்டு இது வல்லமை இருக்கு அப்படின்னு அந்த பொருளை வச்சு 3 தடவை வச்சு எடுங்க. அது ஹீலிங் நடந்துட்டுனா நீங்க சத்தியத்தை கண்டுபிடிச்சிருவ. ஓகோ, அது கிரியையில காட்டணும் போல. கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அது கிரியையில நீங்க என்ன செய்யணுமா? அது யாக்கோபு அழகா சொல்றாங்க. யாக்கோபு 2:17 இன்னொரு முறை வாசிங்க. யாக்கோபு 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். தன்னில் தானே செத்ததா இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு அந்த விசுவாசம் ஆண்டவர் தெளிவா என்ன பேச, அதை செயல்படுத்து. அதை செயல்படுத்து. நீ ஒரு முறைக்கு 4 முறை கேட்கறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை கேட்கறத செயல்பாட்டு கொண்டு வா. நீ செயல்படுத்த ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. இல்லைன்னா அந்த விசுவாசத்தை நம்மளே புதைக்கிறோம். யாக்கோபு 4:7 எடுத்து வாசிங்க. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனம்லாம் எவ்வளவு முக்கியமான வசனம் தெரியுமா? நீ கிரியையுள்ள விசுவாசத்தை செயல்படுத்தி இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தி எதிர்த்து நின்னா பிசாசு நடந்து போவான்னு சொல்லல. பைபிள் நல்லா பாருங்க. நடந்து போவானா ஓடி போவானா? பிசாசு எப்படி போவானா? ஓடி போவான். அது மொழிபெயர்ப்புல விழுந்து விழுந்து ஓடுவான் இருக்கு. உடதெரிக்க ஓடுவானா? இது தேவனுடைய வார்த்தை, உண்மை, இது சத்தியம். எனக்குள்ள ஒரு பயம், ஒரு குழப்பம், அவிசுவாசம் இதெல்லாம் வருதெல்லாம் நான் இந்த வசனத்தை ரொம்ப சொல்லுவேன். சில நேரங்கள்ல காலையில எந்திக்கும் பொழுது இந்த திருத்துவ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதே இந்த கொண்டு வந்துருவேன். ஏன்னா பிரேயர் ஒரு விசுவாசமா இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான். ஓகோ, சந்தேக ஆவி உள்ள வந்துட்டு, அவிசுவாச ஆவி வந்துட்டு, குழப்பத்தின் ஆவி வந்துட்டு, இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டாம நம்ம ஜெபத்துக்குள்ள போனா கதை நடக்காது. இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஏத்தி விட்டு அவன் என்னை விட்டு விழுந்து விழுந்து ஓடுவான். பிசாசு நடந்து போகல, விழுந்து விழுந்து ஓடுறான். எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். இயேசு நாமத்திலே. ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். இயேசு நாமத்தில் ஓடி 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 எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டாய். இயேசு நாமத்திலே. இந்த வசனத்துல எவ்வளவு அற்புதம் இருக்கு தெரியுமா? நோய் ஓடும், பேய் ஓடும், பிரச்சனை ஓடும். பிரச்சனையை நீ நடக்க விடல, பிரச்சனையை ஓட விடுற. வியாதியை நடக்க விடல, ஓட விடுற. தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ள வார்த்தைங்க, அது சத்தியம். அந்த வசனத்தை சொல்லி சுகமானவங்க அதுல நிறைய பேர் இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா அது உயிர் உள்ள வார்த்தை, அது ஜீவன் உள்ள வார்த்தை. நேற்று காலையில உடன் ஊழியர்களாக சேர்ந்து லீவுனால மேல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணும்போது இந்த பாட்டை படிக்கும் போதுதான் நினைக்கிறேன், இந்த பாட்டு சேனைகளின் கர்த்தருடைய நாமம் மிகாவேலை அனுப்புறோம், மிகாவேலை அனுப்புறோம், அந்நிய பாசல விட்டா தாட்டா தாட்டா தாட்டான்னு ஜெபம் பண்ணும். பார்க்க 2-3 நாய், அந்த நாயை பாத்தீங்கன்னா வண்ணமா கொளுத்து போய் இருக்கு, உடதெரிக்க ஓடுது. உடதெரிக்க அப்படின்னு நினைச்சேன், சரி இந்த இடத்துல பிசாசு இருந்திருக்கான் போல, இன்னைக்கு அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் இந்த வீட்டுக்கு. ஏன் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சில ஆவிகள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆவிகள் நம்மளை சுத்தி வட்டமிட்டு இருக்கும்.
நமக்கே தெரியாது. ஆனா நீ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதை நம்பு. நம்பி எதிர்த்து நில்லு. பிசாச எதிர்த்து நின்னா வியாதியையோ பிரச்சனையோ கடனையோ நீ நடக்க விடல, ஓட விடுற. உனக்கு ரோதமான பிசாசுகளோ, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு ரோதமா எத்தனை சத்துரு வரட்டுமே, நீ நடக்க விடாத, ஒரேடியா ஓட விடுன்னா அவருடைய நாமத்தை கொண்டு பிசாசை எதிர்த்து நில்லு. என்ன கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒண்ணுக்குமே நீ கவலைப்படக்கூடாதுன்ட்டாரு. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படுவோம். தேவன் சொல்றாரு, ஒண்ணுக்குமே கவலைப்படாத. ஆனா பிசாசு சொல்லுவான், எல்லாத்துக்கும் கவலைப்படு. அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறி நாம் எதை பண்றோமோ அது ஒரு ஆவிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும். கவலைப்படுவது ஒரு ஆவி, பயப்படுவது ஒரு ஆவி, சந்தேகத்தை உண்டு பண்ணுவது ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப பயத்தின் ஆவியை கொடுக்கலங்கிறாரு. அப்ப பயத்தின் ஆவியை கொடுத்தது யாரு? பிசாசு. நமக்குள்ள ரெட் லைட் அடிக்கி ஒரு சோர்வு வருது, ஒரு குழப்பம் வருது, ஒரு டென்ஷன் வருது, ஒரு எரிச்சல் வருது, ஒரு கசப்பு வருது. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஆவி. அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷர்களை ஏதாவது ஒண்ணு குறைய கண்டுபிடிச்சு குறைய சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு அப்படியே அதுக்கு என்ன ரகசியம் அவங்களுக்கே தெரியாது. அப்படி பேசாதீங்கப்பா. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பேசினாலே மன்னிப்பாராம். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசினா மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. சத்தியம் தெரியும், ஆனாலும் அபிஷேகம் பண்ணவன பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அவங்கள அறியாமலே அந்த பிசாசு பேசும். பேசி எதுக்கு தெரியுமா? அவங்கள சாபத்துல தள்ளுறதுக்கு. அவங்கள ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க முடியாம அவங்கள வியாதியிலையோ பிரச்சனையில அவங்களை கடத்துவதற்காக பிசாசு இப்படி ஒரு அபாயகமான தந்திர வேலையை செய்வான். இவங்களும் பேசுறதுக்கு இனிமையா இருக்கும், சொர்க்கமா இருக்கும். அது ஒரு பொழுதுபோக்கு. ஆனா அது சாபத்தை வாங்கி கொண்டு இருப்பீர்கள். அப்ப நீ எப்படி ஜெயிக்க முடியும்? அது ஒரு ஆவி. வெளிப்படுத்தல் அதான சொல்லியிருக்காரு 12:11 இரவும் பகலும் தன்னுடைய சகோதரர் மேல் நினைச்சுவானா குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அந்த ஆவியினால நீங்க பிடிபட்டுட்டீங்க, அது உனக்கு பெரிய அழிவில கொண்டு போய் விட்டுரும். என் அபிஷேகம் பெற்றவனை தீர்க்கதரிசிகளை என்ன செய்யாங்க? தொடாதிருங்கள். அன்னைக்கு மோசேக்கு விரோதமாய் மீரியாம் சகோதரி தான் பேசணும். என்ன கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசுவாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ? அன்னைக்கு மீரியாமுக்கு குஷ்டத்தை ஆண்டவர் அனுமதிச்சார். கடைசியில மோசையே நம்முடைய சகோதரியை மாட்டிக்கிட்டாலே, நம்மளை பேசி நம்மளுக்கு விரோதமா பேசியே மாட்டிட்டாளான்ட்டு மோசே கதறது. ஆனாலும் சொல்லிட்டாரு, வசனத்தை நான் மீற மாட்டான்பா. நீ ஜெபம் பண்றதுனால வேணா இறக்கம் காட்டுறேன், ஆனா சத்தியம் சத்தியம் தான். அவ கொஞ்ச நாளைக்கு பாளையத்துக்கு புறம்ப அந்த தண்டனை அணிவிச்சே ஆகணும். புறம்பே தள்ளிட்டார். போ, நீ கொஞ்ச நாள் குஷ்டரோகியா இருட்டார். ஏன்னா அது மோசேக்கு விரோதமா பேசல, மோசேக்குள்ள அபிஷேகத்துக்கு விரோதமா பேசினார். அது ஒரு ஆவிங்கிறது அவங்க கண்டுபிடிச்சாதான் அதுல இருந்து ஜெயம் எடுக்க முடியும். இது ஒரு ஆவி. ஒரு டென்ஷன், எரிச்சல், பொறாமை, கசப்பு, கோபம், பயம், சந்தேகம், என்ன பேசுனே அவங்களுக்கு தெரியாது. பேசிடுவாங்க, வார்த்தை கட கட கடன்னு விட்டுருவாங்க. இது அவங்களுக்கே தெரியாது. ஒரு ஆவி. சில தற்கொலை ஆவி கூட இருக்குங்க. எனக்கு இன்னும் ஒரு ஊழியக்காரரை கொடுத்து இன்னும் கேள்வியாரு, என்னையா இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சவரு, இவ்வளவு வசனத்தை எல்லாம் சொன்னவரு, எப்படியா கடைசியில் தலைவலியா மண்ணெண்ணெயை ஊத்தி தீ வச்சு கொளுத்திட்டாரு. அந்த நேரத்துல ஒரு தற்கொலை ஆவி தாக்கும் பொழுது அந்த மனிதன் நிலை குலைந்து போய்விட்டார். ஒரு செகண்ட் தான். ஒருத்தன் கொலை பண்றான்னு வச்சுக்கிறீங்களா, நல்லவனா தான் இருப்பான். அந்த கொலைவெறி ஆவி அந்த நிமிடம் அவனை தாக்கும் பொழுது, அவன் அந்த நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் ஜெயில போய் நீங்க டாக்ஸ் கொடுக்கும்போது ஜெயில கூட சொல்லுவாங்க, அழுவான் கடந்து. அந்த ஒரு நிமிஷத்துல ஆத்திரத்துல செஞ்சுட்டேன், என் மனைவியை குத்திட்டேன், என் பிள்ளைகளை வெட்டிட்டேன்,
இன்னைக்கு நான் உணர்றேன். அந்த நேரம் அந்த ஆவி, அது கொலைவெறி ஆவி, தற்கொலை ஆவி. எத்தனை படிச்சவங்க அதிகாரிகள் கூட அன்னைக்கு ஒரு பேப்பர், ஐஏஎஸ் அவ்வளவு படிப்பு படிச்சவரு வேலையில இருக்கிற பிரஷர்னால, அதிகாரிகளுடைய பிரஷர்னால டக்குன்னு தற்கொலை பண்ணிட்டாரா. அவ்வளவு படிப்பு படிச்சு, அவ்வளவு போலீஸ் துறையில இருந்து அவ்வளவு தைரியம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்டவன் தற்கொலை நோக்கி போறான்னா என்னையா படிப்பு, என்னையா ட்ரைனிங்? இப்ப என்னது, அந்த ஆவிகள் தாக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆளு நிலை குலைஞ்சு விடுறான். அதுக்கு இயேசு சிம்பிளான வழியை சொல்றாருயா. நீ என் நாமத்தினால எதிர்த்து நின்னா அந்த தற்கொலை ஆவியோ, அந்த பயத்தின் ஆவியோ நீ நடக்க விடல, ஓட விடுற. கை தட்டும். ஓட விடுற. அல்லேலூயா. எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டார், எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டார், ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டார். இயேசு நாமத்தை ஓடு ஓடு ஓடு. எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டார், ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டார், ஓ எதிர்த்து நெல் பிசாசே ஓடிவிட்டார். இயேசு நாமத்தை. சில நேரங்கள்ல பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, சந்தேக ஆவி, அந்த குழப்பத்தின் ஆவி வந்துச்சுங்களா, எல்லாமே போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. உங்க கணவரை பிசாசு குழப்பறானா, உங்க மனைவியை குழப்பறானா, உங்க பிள்ளைகளை குழப்பறானா, சிம்பிளான வழி. இந்த சத்தியம் புரிஞ்சுட்டு வச்சிருக்க ஆண்டவர் எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. புரிஞ்சுட்டு, ஓகோ என் கணவரை குழப்புற ஆவி, என் பிள்ளைய குழப்புற ஆவி, என் மனைவியை குழப்புற ஆவி, நான் அதை நடக்க விடல, ஓட விடுறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு கிரியை செய்ற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே வரும்படி உனக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். மிகாவேல் தூதனே, அந்த ஆவியை ஓட விடும்படி இயேசுவின் நாமத்தில் மிகாவேல் தூதனுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இப்படிலாம் வளரணும், பயிற்சி எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சில சோதனைகளே உங்களுக்கு வரும். அது நன்மை நினைங்க. நீங்க ஒரு ஸ்டெப் வளர்றீங்க, அதுல ஜெயிக்க வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக தேவன் நடத்துறாரு. என் மனைவி இப்படி பண்றா, என் கணவர் இப்படி பண்றா, அந்த ஆவியை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. உன் பிள்ளைகளை குழப்புற அந்த ஆவிய இயேசுவின் நாமத்தை வெளியே வா, ஒரு செகண்ட்ல விடுதலை ஆக்கிடுவீங்க. விடுதலை ஆக்கிறமல்ல, அந்த ஆவியை நீங்க ஓட விடுவீங்க, நடக்க விட மாட்டீங்க. நீ பயன்படுத்து, நீ பயன்படுத்து. அற்புதத்துக்கு தடையான இருக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்துல நான் ஓட விடுறேன். இயேசு அதை கண்டுபிடிச்சாருங்க, அந்த சத்தியத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே. இயேசு சொல்றாரு பாருங்க. ஐயா, அவர் அதிகமா எப்படி ஹீலிங் பவரை வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா? ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனை விட்டு புறப்பட்டு போ, போ, இனி இவனுக்குள் போகாதே என்று இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். இயேசு அதட்டினாருங்க. நீ அதட்டி இருக்கியா? உங்க தலைமையில கை வச்சு நீங்களே கோபத்தின் ஆவியை வெளியே வா. என் மாப்பிள்ளை என்ன நேசிக்கவே முடிக்காரு, என் மாப்பிள்ளை எனக்கு எதுவுமே செய்ய முடிக்காரு, என் பொண்டாட்டி உண்மையில என்கிட்ட இருந்து பேசவே முடிக்கா, அன்பே காட்ட முடியும், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதே வசனத்திட்டு இதே ஒரு பிரசங்கமாக்காதீங்க. இயேசுவின் நாமத்தை அந்த ஆவி வெளியே வா. இயேசுவின் நாமத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். நீ அப்படி ஜெயம் எடுத்து பழகணும்னா மாப்பிள்ளை உன் காலில் குவிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. சத்தியம் உண்மையாயிருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். கை தட்டும். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். உன் கணவன் உனக்காக எதையும் செய்யக்கூடியவரா மாத்தக்கூடிய சூத்திரம் உன் கையில இருக்கு, திறவுகோல். உன் மனைவி உன்னை நேசிக்கிறதுக்கு அந்த ஆவியை விரட்டி வெளியே தள்ளுறதுக்குள்ள சத்திய சூத்திரம் உன் கையில இருக்கு. உன் பிள்ளைகளை விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் உன் கையில இருக்கு. இயேசு ஆவிகளோடு போராடினார், அது நோயை கூட தள்ளி விரட்டிட்டார் பாருங்க. ஊமையும் செவிட்டுமான ஆவியே வெளியே போ சொல்லிட்டு இனிமே நுழையாத, இனி இவனுக்குள் போகாதே, என் பிள்ளைய தொடாத,
என் பிள்ளைய குழப்பாத, என் கணவனை தொடாத, என் மனைவியை தொடாத, என் தொழில் மேல கைய வைக்காத, உன் கைய ஒடிப்ப இயேசுவின் நாமத்தினால. அந்த தரித்திர ஆவியே என் தொழிலை விட்டு வெளியே போ. தரித்திர ஆவியே என் வீட்டை விட்டு வெளியே போ. வறுமையின் ஆவியே வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. சுவிசேஷ கூட்டத்திலலாம் சுவிசேஷகர் அந்த ஆவிகளை தான் கடிந்து கொள்ளுவாங்க. கடைசியில பார்த்தா நீங்க ரொம்ப நேரம் அவங்க பவர்ஃபுல்லா அந்த ஆவியை கட்டுவாங்க. அங்க காது திறந்துரும், கண்ணு திறந்துரும், வாய் திறந்துரும். கடைசியில பாருங்க ஸ்டேஜ்ல வரிசையா சாட்சி சொல்லிட்டு. அது என்ன ரகசியம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவிகளை பிலிப்பு என்று சுவிசேஷன் சமரியா பட்டணத்துல இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா திமிர்வாக்காரன் நடந்தான். அசுத்த ஆவிகளை அலறி அடிச்சு ஓடிச்சான். அந்த பட்டணத்துக்கே மகிழ்ச்சி உண்டாயிச்சான். அப்போ உன் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாதா? உன் வீட்டுக்குள்ள உன் தொழில அற்புதத்தை கொண்டு வர முடியாதா? யாக்கோபு அதை எழுதுறாரு. ஐயா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, பிசாசை எதிர்த்து நில்லு, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு எத்தனை பிசாசு குடும்பங்களை ஒட்டச்சு சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க குறை சொல்றதை விட்டு விட்டு அது அவன் அதை இயக்குறது யாரு? அந்த பின்னுக்கு இருந்து இயக்குறது யாரு? அதுக்கு நேர குறி வச்சு தாக்குங்க. நேர இயேசுவின் நாமத்தினால அதை குறி வச்சு தாக்குங்க. அது குற்றச்சாட்டு ஆவியோ, குழப்பத்தின் ஆவியோ, அவிசுவாசத்தின் ஆவியோ, பயத்தின் ஆவியோ, எந்த ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திற்கு மண்டியிட்டே ஆகணும். கை தட்டும், வெளியேறியே ஆகணும். அது ஒரு தடவை பயன்படுத்தும் பொழுது. பழைய காலையில் அப்படிதான். ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிற பிள்ளை, நான் வேலையே பார்க்க மாட்டேன், நான் வேலைக்கே போக மாட்டேன், பேங்க் வேலைமா, அது கவர்மெண்ட் பேங்க், அது பிசாசு அவளை போட்டு ஆட்டிக்கிட்டு ரொம்ப பயம் காட்டிட்டு அப்படி இருந்தது. அப்படின்னா வசனத்தை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு ஸ்பிக்கு கிட்ட வர்றதுக்குள்ளே பயங்கரமா ஆடுது. வசனத்தை சொன்னா கூட கொஞ்சம் ஆடும். அப்படிதான் ஆடும். பொறுமைதான் பூரண கிரியை உண்டாக்கும். தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு. திருமண வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பிசாசு விலகி ஓடிட்டு இப்ப பேங்க்ல வேலை பார்க்கு. இப்ப முக்காணியில எங்க வேலை பார்க்காங்க. நாங்க என்ன பண்ண, கார் ஓட்டிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி இனிமேல் அந்த சரீரத்துக்குள் நுழையாமல் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். தேவதூதனே, அந்த ஆவியை ஓட விடும்படி, நடக்க விடும்படி இல்ல, ஓட விடும்படி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். அதாவது வேப்பமா வந்துகிட்டு இருக்கான். இசிசி எடுத்து பாக்குறாராம், ஒண்ணு இல்ல. எல்லாம் டெஸ்ட் பண்ணிப்பா, வாயுன்னு சொல்லி 4 ஊசி போட்டேன், ஒண்ணுமே இல்ல. எந்த ஆஸ்பத்திரியில போய் காட்டணும், ஆத்தூர்ல போய் ஊசியம் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எந்த டாக்டர்கிட்ட காட்டுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் கேட்டு சொல்றேன்னா அப்படி செய்தியில உட்கார்ந்துட்டேன். ஆனா கட்டிட்டேன். இயேசுவின் நாமத்தை, இந்த வேப்பம் விடுற ஆவி இயேசுவின் நாமத்தை அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போவதாக. நான் ஏன் சொல்றேன்னா, சில காரியங்கள் நம்ம ஆவிகளோடு போராட்டம் இருக்கிற இயேசுடைய காலத்திலே அவர் அப்படி வாழ்ந்திருக்கிறார். அவர் நமக்கு முன்மாதிரிங்க. எந்த ஊழியக்காரருடைய ரோல் மாடலை கூட பின்பற்ற வேண்டாம். நமக்கு இயேசுவே ஒரு முன்மாதிரிங்க. அவர் எப்படி நோயை விரட்டினாரு, எப்படி பிசாசு சந்திச்சாரு, எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினாரு, அதே மாதிரி ஆவிகளை பேசுங்க. என் பிள்ளைய வியாதி உண்டு பண்ற, என் பிள்ளைய குழப்புற பொல்லாத ஆவியை வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரும் செயல்பட ஆரம்பிச்சுன்னா அதுதாங்க உண்மையான எழுப்புதல். கைதட்டும், அதுதான் எழுப்புதல். கைதட்டும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை பாப்போம். யாக்கோபு 1:3 எடுத்து வாசி. ஓ ராக்கா சாந்தாரா லராபகா. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். விசுவாசத்திலே ஒரு பரீட்சை. நீங்க 9ஆப்பு பரீட்சை எழுதினாதான் 10ஆப்புக்கு போக முடியும். நீங்க 10ஆப்பு பரீட்சை எழுதினாதான் 11க்கு போக முடியும். 12 படிக்கும் போதுதான் நீங்க என்ன செய்யுங்க, காலேஜுக்கு போறீங்க. அல்லேலூயா. அப்ப என்னதுன்னா, அப்ப ஒரு பரீட்சைங்கிறது என்னதுன்னா, அது ஒரு உபத்திரத்தின், அதாவது அந்த சோதனை வரும்போதுதான் அந்த சோதனை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணுமா, அதுதான் நீ பயன்படுத்துற.
சோதனை வந்துட்டு சோதனை சோதனை வந்துட்டா ஒரு படி நீ மேல போற, ஒரு உயர்வுக்கு போற, ஒரு அற்புதத்தை நீ காண போற. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் யோசிச்சிருப்பான், நான் ஒண்ணுமே செய்யலப்பா, எதுக்கப்பா என்ன குழியில போட்டாங்க? தேவன் தான் சொன்னாரு உயர்த்துவேன்னு, அவரு சொன்னாரு உயர்த்துவேன்னு, என்ன குழியில தூக்கி போட்டாங்க. என்ன தலையில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, குழியில தூக்கி போட்டாங்க. அவர் சொன்னதுக்கு ஏற்குமாறா நடந்துகிட்டு இருக்கு. ஜெயிலுக்குள்ள போயிட்டான். ஏன்னு அவன் கேள்வியிலங்க அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பரீட்சை ஒரு பெரிய உயர்வுக்கு போகுது என்று சொல்லி அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். கை தட்டுவோம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. தானியேலை சிங்கத்தின் குகையில கொண்டு போட்டாங்க. நான் சத்தியத்துக்காக தானப்பா வாழ்ந்தேன், என்ன கொண்டு ஏப்பா சிங்கத்து குகையில கொண்டு போட்டாங்க சொல்லிருக்கலாம்ல. போடுறீங்களா? எந்த ராஜா போடுறாரோ அந்த ராஜா தான் என்ன உயர்த்த போறாரு. எந்த சோதனை வருதோ அதான் சாதனையா மாறுது. பவுலும் சீலாவும் அப்போஸ்தலர் 16:24 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னே சொல்லி முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 16:24-25. அவர்கள் இப்படி கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். கால்களில் பவுலும் சீலாவை அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசி தொழுவ மரத்துல மாட்டி வச்சிட்டாங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கையும் காலு உடம்பெல்லாம் கெட்டி வச்சுட்டு பாட்டு படிக்க முடியுமா? அவங்க இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க தெரியுமா? அப்போஸ்தலரின் தீர்க்கதரிசியும், நான் ஊழியம் செய்ய தானே வந்தேன், ஆண்டவர் சொல்ல போய் தானே வந்தேன், இப்படி ஆண்டவரே என்னை கெட்டி வச்சு அடிக்கிற அளவுக்கு அனுமதிச்சிட்டாரா? ஐயா, அந்த சோதனை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. இதுல ஏதோ ஒண்ணு ஆண்டவர் பண்ண போறாரு. இந்த சோதனை வந்துட்டுனா இதை ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. கண்டுபிடிச்சிட்டான் தீர்க்கதரிசி, கண்டுபிடிச்சிட்டாப்ல அப்போஸ்தலர். ஒரே பாட்டு தான். சிறைச்சாலை இருக்கிற யாவரும் என்ன செஞ்சாங்களா? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது? சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எதெல்லாம் பிசாசு பூட்டினானோ அதெல்லாம் ஓபன் ஆகுது பாருங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போனது. கடைசில என்ன செஞ்சிட்டு காவலுக்கு இருந்த போர்ச்சவகனே வந்து கேட்கான், ஆண்டவன் மாதிரி நாங்க ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவன் தான் உள்ள போட்டு அடைச்சான். கடைசில அவரே, உங்க ஆண்டவர் தான் ஆண்டவர் ஐயா, நாங்க என்னையா பண்ணணும் நீங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு மாறிட்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் உனக்கு ரோதமா எழும்புனாங்களோ அவங்க எல்லாம் உனக்கு பட்சமா வருவாங்க. நீங்க நினைப்பீங்க, இந்த மனுஷன்லாம் எலும்பி எலும்பி எனக்கு ரோதமா செயல்படுறான், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, ஆண்டவர் நொறுக்குன்னா ஒரு நொறுக்கு நொறுக்கு. ஆண்டவர் தெரியுமா, இதுல விசுவாசத்தின் பரீட்சையை வைக்கிறாரு. இதுல நீ சந்தோஷமா ஏற்றுக்கொண்டுட்டேன்னா உனக்கு ரோதமா எழும்புனவன் உனக்குள்ள இருக்கிற வல்லமை பார்த்து அரண்டு உன் காலில் விழ போறான். அல்லேலூயா. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இது ப்ராபசி, தீர்க்க தரிசனம். கை தட்டுவோம். இது தீர்க்க தரிசனம். உனக்கு ரோதமாய் எழும்பினவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள். அப்ப என்னன்னா, ஒவ்வொரு சோதனையும் யாக்கோபு எழுதுறாரு, விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாய். அப்ப என்னது? எப்ப பொறுமையா இருந்தாலும் 3 அற்புதம் நடக்கும். என்னது? ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய். அப்போ அது சந்தோஷமா என்னனுமா? வந்துட்டா சோர்ந்து போயிராத. இதுதான் உனக்கு அற்புதத்தின் நேரம், இதுதான் உனக்கு அதிசயத்தின் நேரம். தேசமே குழப்பத்துல கிடக்கா, தேசம் எழுப்புதலை காணக்கூடிய நேரம். தமிழ்நாடே குழம்பி இருக்கா, இந்தியாவே குழப்பத்துல இருக்கா, நாடுகளே குழப்பத்துல இருக்கா. ஐயா, இதுதான் எழுப்புதலின் காலம். கை தட்டுவோம். எழுப்புதலின் காலம். என விசுவாசத்தின் பரீட்சையானது மிகுந்த பொறுமை உண்டாக்கும் என்று எண்ணி மிகுந்த சந்தோஷமா எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதிசயங்களை காட்ட போகிறார். கை தட்டுவோம். அதிசயங்களை காட்ட போகிறார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உங்க வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தைப்பா. நாங்க எப்படி வாழணும், நாங்க எப்படி பிசாச ஓட விடணும், எப்படி சோதனை ஜெயிக்க முடியும் என்று எங்களுக்கு நீ கற்று தந்திர. எங்களை நீ நேசிக்கிறீர் ராஜா. நீர் அன்பான தகப்பன் ஆண்டவரே. நீ ஒரு நல்ல போதகர் ராஜா. நீர் அருமையான ஒரு போதகர்.
எங்களுக்கு கற்றுத் தருகிறீர், எங்களை உருவாக்குறீர் ஆண்டவரே. சோதனை கண்டு சோர்ந்து போவாதே. எப்பெல்லாம் சோதனை பெருசா வெடிக்கும் அப்பெல்லாம் அற்புதம் உன் பக்கத்துல நெருங்கிட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு பெரிய மகிமை காட்ட போறாரு. கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. செயல்படுத்து. உன் தலைமையில நீயே கைய வை. எந்த உறுப்பு உன்னை மிரட்டுதோ அந்த உறுப்பு மேல உன் கைய வை. அல்லது உன் கையில இருக்கிற ஏதோ ஒரு பொருள் மேல நீ அபிஷேகத்தை இறக்கி விசுவாசத்தை கிரியில காட்டு. அந்த வியாதி காணாமலே போய்விடும். அது ஏன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய அழைப்பு வச்சிருக்கிறான்னா அந்த பயிற்சியில உன்னை உருவாக்குன்னு நினைப்பாரு. செயல்படுத்து. கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. செத்ததா இருக்கிறது. நீ அதை செயல்படுத்து. மூன்றாவது, ஆவிகளோடு தாக்க இருக்கு. எது உனக்கு வருதோ அது ஆவிங்கிறத நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா, என்ன நோய் இருக்கோ அந்த நோய் உண்டு பண்ற ஆவியே வெளியே போ, இனி எனக்குள்ள நுழையாத. உனக்கு இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளை கொடுக்கிறேன். உன் கணவர் உனக்கு ரோதமாய், உன் மனைவி உனக்கு ரோதமாய், உன் பிள்ளைகள் உனக்கு ரோதமாய் அப்படி வரும்போது மனம் தளர்ந்து போய் விடுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தளராத. அதுதான் அற்புதத்தின் நேரம். நீ பூரண புருஷராகிற. நீ சத்தியத்தை பயன்படுத்த போற. சத்தியத்தினால விடுதலையாக்க போற. அதை குறை சொல்றதை நிப்பாட்டி வைத்து ஆவிகளோடு போராடுங்க. அதை சிறைப்படுத்துங்க. அதை ஓட விடுங்க. ஊமையும் செவிட்டுமான ஆவியை வெளியே போ, இனி அவர்களுக்குள்ள நுழையாதே என்று இயேசு கட்டளையிட்டது போல, இனி என் கணவனை தொடாத, என் மனைவியை தொடாத, இனி என் பிள்ளைகளுக்குள்ள நீ நுழையவே கூடாது, உனக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிற அப்படின்னு அந்த அதிகாரத்தை பயன்படுத்திங்கன்னா பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? என் பிள்ளை நான் கொச்சு கொடுத்ததை பயன்படுத்துது. இன்னும் உன்னை ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவாரு. ஆண்டவர் உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நீ பிறரை விடுதலை ஆக்கணும். நீ இந்த பூமியில சந்தோஷமா வாழணும். நீ பிறரை நீ விடுதலை ஆக்கணும். நீ பயிற்சி எடுக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். கடைசியாக விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லுகிறார். மிகுந்த பொறுமை. அப்படின்னா சில நேரங்களில் நீ உபத்திரத்தின் பாதையில போன மாதிரி இருக்கும். அது அழியறதுக்கு இல்ல. அந்த தானியேல் சிங்கத்தின் குகையில போட்ட அந்த ராஜா தான் தானியேலை உயர்த்தினாரு. அந்த ராஜா தான் தாவீது கோலியாத்தை எதிர்த்தான். அந்த கோலியாத் அந்த சோதனை கொண்டனாலதான் அவனுக்கு ராஜபாரம் கிடைச்சது. ஐயா, உனக்கு சில பதவிகள் வரணும்னா சில கோலியாத்துகளை நீ வெட்டி சாட்சி தான் ஆக வேண்டி இருக்கு. சில சோதனை நீ சாதனையா மாத்த வேண்டி இருக்கு. அது மூலியமா தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே, நான் ஊழியத்துக்கு தானே வந்தேன், என்னை எப்படி கெட்டி வச்சு அடிக்காங்களே அப்படின்னு பயப்படல. இந்த சோதனையும் ஒரு சாதனை தான். பொறுமையை கையாண்டார்கள். அற்புதம். பூமியே அசைகிற அளவுக்கு நடந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு அசைவை உண்டு பண்ண விரும்புகிறார். ஒரு அசைவை உண்டு பண்ண விரும்புகிறார். சோர்ந்து போவாத, தளர்ந்து போவாத. இது கர்த்தர் உனக்கு அற்புதத்தின் நாள். கர்த்தர் உனக்கு சத்திய கண்களை திறக்கிற நாள். உனக்கு விசுவாச கண்களை திறக்கிற நாள். உன் வாயை கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. அதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் தான் கொடுக்கிறாரு. சோர்ந்து போயிடாத. தேங்க்யூ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளரே, உன்னத போதகரே, அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம். அப்பா, இனி எங்களை குழப்புற ஆவியை நாங்கள் வெளியே தள்ளுவோம் இயேசுவின் நாமத்தில். இந்த சத்தியத்தை தேடுற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை செய்கிறேன். என்னென்ன ஆவி சிறைபிடித்ததோ இயேசுவின் நாமத்தில் அத்தனை பொல்லாத ஆவியும் என் தேவ பிள்ளைகளை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில். இனி என் பிள்ளைகளை தொடாதபடிக்கு உனக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளை கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் வார்த்தையின் தேவனாகிய இயேசுவுக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.